அடுத்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியை நாம் பார்க்க போகிறோம். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி சார்பாக திமுக கூட்டணி சார்பாக கிருஷ்ணசாமி போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அதிமுக சார்பாக மணிமாறன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அதிமுகவில் அமமுக சார்பில் போட்டியிடுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏழுமலை போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா சார்பா பிரகாசம் மற்றும் ஜெகநாதன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மேகலா போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் சென்னைக்கு புறநகர் பகுதியாக இருப்பதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. பூந்தமல்லி ஏன்னா சென்னையின் வாசல்களில் ஒன்று பூந்தமல்லி. எனவே பூந்தமல்லி தொகுதியிலே திமுக வேட்பாளர் கிருஷ்ணசுவாமி மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே 2021 தேர்தலில் வெற்றி பெற்றவர் இவர். தற்போது நடப்பு எம்எல்ஏ கிருஷ்ணசுவாமி. எனவே அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம். நாம் தமிழரை பொறுத்தவரை மேகலா அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உத்தேசப்படியான கூறினாலும் நாம் தமிழர் வேட்பாளர் மேகலா அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது திருவள்ளூர் பூந்தமல்லி தொகுதியில், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதியில் அடுத்த வேட்பாளர்கள் தாவேக்காவில் கடும் போட்டி. இரு வேட்பாளர்கள் மோதுகிறார்கள். பிரகாசம் மற்றும் ஜெகநாதன் என இருவர் மோதுகிறார்கள். எனவே அவர்களை பார்ப்போம். பிரகாசம், ஜெகநாதன் இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு பூந்தமல்லி தொகுதியில் என அந்த அளவுக்கு இருவருடையும் செல்வாக்கு பெற்றவர்கள். அடுத்ததாக அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பார்த்தோம்னா அதிமுகவிலும் 20 மோதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதிமுக கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலே அந்த தொகுதியை கேட்டால் குக்கர் சின்னத்திலே தண்ணீர் குளம் ஏழுமலையும் மணிமாறன், அதிமுக சார்பில் மணிமாறனுக்கு வாய்ப்பா அல்லது அமமுக கொடுத்தால் தண்ணீர் குளம் ஏழுமலைக்கு வாய்ப்பா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.